தொடரும் என் கலைப்பயணம். நடிகை மற்றும் பின்னணி குரல் கலைஞர் ஸ்ரீலேகா ராஜேந்திரன் அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஹாய் ஸ்நேகிதி நிகழ்ச்சிக்கு கலைமாமணி விருது பெற்ற ஸ்ரீலேகா ராஜேந்திரன் அவர்கள் வந்திருக்காங்க. வணக்கம் மேடம். வணக்கம். எப்படி இருக்கீங்க மேம்? நல்லா இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேம். 50 இயர்ஸ்க்கும் மேலே இந்த ஃபீல்டில் நீங்கள் இருக்கீங்க மேம். நீங்கள் ஸ்டார்டிங்கே நிறைய திரைப்படங்கள் நடித்து அடுத்து டப்பிங் ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணி அடுத்து இப்போது சீரியல் ஆக்ட்ரஸாக நீங்கள் இருக்கீங்க. இந்த திரை உலகு பயணம் அப்படிங்கிறது உங்களுக்கு எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? 50 வருட காலம் இந்த கலைத்துறையில் நான் இருந்துக்கிட்டு இருக்கேன். இப்போவும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது நான் சைல்டு ஆர்டிஸ்ட், சின்ன குழந்தையிலேருந்தே நடிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போல்லாம் பேபி ஆர்டிஸ்டாக நிறைய படங்கள் பண்ணியிருக்கேன். அதுலேருந்து எல்லாம் கால்குலேட் பண்ணி தான் இப்போ 50 வருட காலம்னு சொல்கிறேன். அது அப்பா டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்தார். 2 கம்பெனி வச்சுருந்தாங்க, கஜலக்ஷ்மி ஃபிலிம்ஸ் அண்ட் கல்பனா என்டர்பிரைசஸ்னு. அதனால் அவருக்கு நிறைய இயக்குனர்கள், தயாரிப்பாளர்கள்லாம் நிறைய பேர் தெரியும், டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் எல்லாம் தெரியும். அந்த மாதிரி இருக்கிற காலத்தில் அவங்களுக்கு அப்பா அம்மாவுக்கு தம் பொண்ணை நடிகையாக்கி பார்க்கணுன்னு ஒரு பெரிய ஆர்வம், ஆசை இருந்தது. எனக்கு அப்போல்லாம் அதெல்லாம் தெரியாது. நான் இப்போ பரதநாட்டியம் எனக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தாங்க. அப்போ அந்த டான்ஸ் மாஸ்டர் அவங்க படங்களுக்கெல்லாம் கொரியோகிராஃப் பண்ணுவாங்க. அப்போ போகும்போது எனக்கு சைல்டு ஆர்டிஸ்ட் யாருன்னா கேட்டாங்கன்னா எங்கள் வீட்டில் அப்பா அம்மா கிட்ட கேட்டு கூட்டிகிட்டு போவாங்க. ஒருவேளை அதை பார்த்து அப்பா அம்மாவுக்கு ஆர்வம் தான் என்னன்னு தெரியாது. பட் அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஃபஸ்ட்டு நிறைய அஞ்சலி தேவி மேடம்க்கு நான் டாக்டர் ஆக்ட் பண்ணியிருக்கேன் நிறைய தெலுங்கு படங்கள். நானும் ஸ்ரீதேவி என்னை விட பெரியவங்க. நானும் ஸ்ரீதேவியும் இப்போல்லாம் தெலுங்கு படங்களில் பேபி ஆர்டிஸ்ட்னா ஒன்று நான், ஸ்ரீதேவி, குட்டி பத்மினி, இவங்க தான். அந்த மாதிரி தான் என்னுடைய திரை அனுபவம் ஸ்டார்ட் ஆச்சு. இந்த திரை உலக பயணம் அப்படிங்கிறதுக்கு முன்னாடி ஆல் இந்தியா ரேடியோ அனுபவமும் அதில் உங்களோட பங்களிப்பும் அதை பற்றி சொல்லுங்க மேம். ஆல் இண்டியா ரேடியோ ஸ்டார்டிங்லேருந்தே பண்ணிகிட்ருக்கேம்மா. புனிதவதி இளங்கோவன் மேடம் இருந்தாங்க, மூர்த்தி சார், அப்புறம் பார்வதி மேம், அதுக்கப்புறம் நிறைய பேர், சுகி சிவம் சார், MS பெருமாள் சார், குமார், நிறைய பேர் இருந்தாங்க. அப்போத்துலேருந்தே நான் ஆல் இண்டியா ரேடியோ ஆர்டிஸ்ட் தான் நான். அதுக்கப்புறம் தூர்தர்ஷன் ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் தூர்தர்ஷன் ஆர்டிஸ்டாகவும் ஆகிட்டேன். ஏன்னா ஃபஸ்ட்டு ஃப்ரம் த பிகினிங் பிளாக் அண்ட் ஒயிட் தூர்தர்ஷன் அப்போ ஸ்டார்ட் பண்ணது. அதுலேருந்தே நான் ஆக்ட் பண்ணிகிட்ருப்பேன். அதெல்லாம் தான் எனக்கு இப்போதைக்கு இந்த நிமிஷம் வரைக்கும் எனக்கு கை கொடுக்கறது. இந்த குரல் வளம்ன்றது எப்படி உங்களுக்கு உபயோகப்படுதுன்னா, இப்போ எல்லாரும் சொல்கிறாங்க நீங்கள் பேசினா தெளிவாக கேட்குது, எங்கேருந்து கேட்குறவங்களுக்கும் நல்லா கேட்குது. அப்படின்ற காரணம் ஒன்று ஸ்டேஜ், இன்னொன்று ஆல் இண்டியா ரேடியோ. இங்கே நம்ம இது ஒரு பயிற்சி கூடம்னு கூட சொல்லலாம். இங்கே நான் என்ன ஒர்க் இருந்தாலும் எனக்கு ஆல் இண்டியா ரேடியோலேருந்து மேடம் நான் ட்ராமா இருக்குது உங்களுக்குன்னா மேக்ஸிமம் அவாய்ட் பண்ணவே மாட்டேன். ரொம்ப நெக் ஆஃப் த மூமெண்ட்டில் கேட்டாங்கன்னா என்னால் ஐயோ இல்லைம்மா சாரிம்மா, ஆனால் மைண்டுக்குள்ளே ஐயோ இன்னைக்கு ரேடியோ ப்ரோக்ராம் போயிடுச்சேன்னு அந்த ஒரு ஃபீலிங் மட்டும் இருக்கும். அதனால பூர்ண விஸ்வநாதன் சார் நடிகர் இருந்தார். அவர் சொல்லுவார், எப்போவும் ஸ்டேஜ், ஆல் இண்டியா ரேடியோ, தூர்தர்ஷன் இதெல்லாம் உனக்கு தாய் வீடுகள் மாதிரி, இதை மறக்கவே கூடாது ஸ்ரீலேகா அப்படின்வாரு. இந்த நிமிஷம் வரைக்கும் நான் அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கேன். அதனால் தூர்தர்ஷனில் இப்போ அவ்வளோவா பிளேகள் பண்ணுறதில்ல. அதனால ஆல் இண்டியா ரேடியோ நான் மிஸ் பண்ணுறதே கிடையாது. அதே மாதிரி ஸ்டேஜில் யாருன்னா இப்போ ஸ்டேஜும் குறைவாக ஆயிடுச்சு. அதனால ஸ்டேஜ்லேயும் இப்போ யாரும் அந்த அளவுக்கு இல்லை, ஏன்னா சீரியல்ஸ் எல்லாம் வந்ததுனால. அதனால இதெல்லாம் தான் என்னுடைய வளர்ச்சிக்கு மிக முக்கிய காரணம். குரல் வளத்திலிருந்து அந்த அழுத்தம் திருத்தமாக பேசுறது, ஏத்த இறக்கமாக பேசுறது எல்லாத்துக்கும் காரணம் ஆல் இண்டியா ரேடியோ. சூப்பர் மேம். இப்போ நீங்கள் குரல் வளம் சொன்னீங்கல்ல, இப்போ நீங்கள் சீரியலில் நடிச்சிட்ருக்கீங்க, இதுக்கு முன்னாடி திரைப்படங்களையும் நடிச்சிட்டு இருந்தீங்க. ஆமாம். உங்கள் கதாபாத்திரங்களை நீங்கள் எப்படி தேர்வு செய்கிறீங்க? அப்படி இல்லைம்மா, முதல்ல என்னை புக் பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு நிறைய படங்கள் தான். என்னுடைய ஃபஸ்ட்டு படமே பார்த்தீங்கன்னா TR ராமண்ணா அவர்கள். அவர் பெரிய இயக்குனர். TR ராஜகுமாரி மேடம் இருந்தாங்க, அவங்களோட பிரதர் தான் TR ராமண்ணா அவர்கள். அவங்க தாலியா சலங்கியான்னு ஒரு படம் எடுத்தாங்க. அதில் எனக்கு ஃபஸ்ட்டு படம் அதுதான். என்னுடைய ஃபஸ்ட்டு ஷூட்டிங்கே ஃபஸ்ட்டு நான் கேமரா முன்னாடி போய் நிற்கிறதே மைசூர் பேலஸில் தான் என்னுடைய ஷூட்டிங் ஸ்டார்டிங், ஃபஸ்ட்டு டே ஷூட்டு. அப்பாவுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு அவங்க ராமண்ணா அவர்கள் அதனால என்னுடைய ஷூட்டிங் அங்கே ஸ்டார்ட் ஆச்சு. தாலியா சலங்கியா படம் பேர். முத்துராமன் சார், வாணிஸ்ரீ மேடம் ஹீரோயினாக பண்ணாங்க. அதில் நான் வாணிஸ்ரீ மேடம்க்கு ஃப்ரெண்டாக ஆக்ட் பண்ணேன். அதுதான் என்னுடைய முதல் அனுபவம். அதுலேருந்து அப்படியே நான் எடுத்த உடனே எல்லாம் பெரிய என்ன சொல்கிறது, பயம் இல்லாமல் ரொம்ப தெரிஞ்ச ஆர்டிஸ்ட் அப்படியெல்லாம் கிடையாது. நான் அங்கே கேமரா அப்போல்லாம் கேமரா இப்போ இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கு இல்லையா, அப்போல்லாம் அப்படி கிடையாது. கேமரா ஆன் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு சத்தம் வரும். அந்த கேமரா ஆன் ஆனோடனே ஒரு சத்தம் வரும்.
அந்த சத்தத்தை கேட்டவுடனே எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் வேத்து கொட்டும், நடுங்கும், பயங்கரமாக இருக்கும். டயலாக் வராது, ஒன்றும் வராது, இருக்கிறதும் உள்ளுக்குள்ளே போயிடும். ஓகே. அப்போது தான் டைரக்டர் அங்கிள் சொன்னார், ராமண்ணா அங்கிள் சொன்னார், நீ வந்து ஸ்டேஜ் ட்ராமா பழகுனீன்னா உனக்கு வந்து இந்த ஒரு பயம்ன்றது இல்லாமல் போயிடும்மான்னாரு. ஓகே. ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து அமைச்சூர் நாடகம் ஸ்டார்ட் பண்ணேன். எனக்கு ட்ராமானாவே என்னன்னு தெரியாது. ஓகே. ஸோ அப்போ அமைச்சூர் நாடகம்ன்றது என்னன்னா அன்னைக்கே பிறந்து அன்னைக்கே செத்து போகிற ஒரு பூச்சி மாதிரி அது. ஓகே. ஏன்னா அவங்கெல்லாம் எப்படின்னா ஆஃபீஸ் போகிறவங்கெல்லாம் சேர்ந்து அவங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு நடிக்கணுன்ற ஒரு பெரிய ஆர்வம் இருக்கும். நிறைய கம்பெனியில் நிறைய ஆஃபீஸ் பண்ணுறவங்க, வாட்டர் போர்டு மெம்பர்ஸு, நிறைய ஆஃபீஸில் அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு ட்ராமா போடணும்னு ஆசைப்படுவாங்க. அவங்களே ஒருத்தர் கதை ஆசிரியராக இருப்பார், ஒருத்தர் இயக்குனராக இருப்பார், ஒருத்தர் ஹீரோவாக இருப்பார். ஓகே. ஸோ அப்படி வந்து ரிஹர்சல் நடக்கும். அதுக்கப்புறம் அன்னைக்கு ஒரு நாள் தான் போடுவாங்க அந்த நாடகம். அதில் நடித்து அது முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் அமைச்சூர் நாடகம் நடிச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நாள் நாடகமாக தான் இருக்கும், நீங்கள் சபா நாடகங்கள் பண்ண ஆரம்பித்தா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னாங்க. அப்புறம் தான் சபா நாடகங்கள் பண்ண ஆரம்பித்தேன். சபா நாடகங்கள் பண்ணும்போது தான் ஒரு நாடகமும் வந்து எப்படியும் குறைஞ்சபட்சம் 150 நாடகம் போகும், எல்லா வெளியூர்களுக்கும் போகும். அப்போ முதல்ல நான் பண்ண சபா நாடகம் முதல்ல நான் பண்ணது வந்து காத்தாடி ராமூர்த்தி சாரோடது. ஓகே. அதுக்கப்புறம் நிறைய பேர், பூர்ணம் விஸ்வநாதன் சார், அப்புறம் ஸ்ரீகாந்த் சார், அப்புறம் லியோ பிரபு சார், இந்த மாதிரி நிறைய நம்ம அமிர்தம் கோபால் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் ஸ்டேஜ் அதுக்கப்புறம் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ கேரக்டர் என்னன்றது அப்போல்லாம் செலக்ட் பண்ணக்கூடிய அந்த அனுபவம் எனக்கு கிடையாது. ஓகே. இப்போவாச்சும் நான் வந்து இந்த என்ன கேரக்டர்ப்பா, யார் பண்ணுறாங்க, எத்தனை நாள் வரும் ஒர்க்கு, இப்போ அதெல்லாம் கேட்க முடியும். அப்போ தெரியாது எனக்கு. எது கிடைச்சாலும் அதில் வந்து என்ன நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட்டு கொடுக்கணும் அப்படிங்கிறதா நான் நினச்சி அந்த மாதிரி நிறைய நாடகங்கள் பண்ண ஆரம்பித்தேன். அப்புறம் டெல்லி கணேஷ் சார் இது, ஏன்னா காத்தாடி ராமூர்த்தி கிட்டேருந்து வெளியில் வந்ததில் நான் ஒருத்தர், டெல்லி கணேஷ் சார் ஒருத்தர். டெல்லி கணேஷ் சாருடைய சபா நாடகங்களும் நான் நிறைய பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இந்த மாதிரி அதில் என்ன ஆச்சுன்னா, எனக்கு ஒரு பெரிய விஷயம், படிப்பு நான் அவ்வளோவா படிக்கல, +1 தான் என்னோட படிப்பு. ஓகே. அப்போ வந்து நாடகம்னாவே என்ன சொல்லுவாங்கன்னா, அப்போ ஃபர்ஸ்ட் படத்தில் பயந்தேன் இல்லைங்களா, வேத்து கொட்டும் எல்லாம் கண்டிப்பா. சொன்னேன். அதுக்கப்புறம் நாடகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா, எல்லாரும் வந்து ஐயோ இன்னைக்கு ஆர்டிஸ்ட் வரலையா, ஐயோ ஹீரோயின் பண்ற ஆர்டிஸ்ட் வரலையா, என்னப்பா பண்ற, திடீர்னு ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லாம போயிடும், கண்டிப்பா. திடீர்னு எங்கன்னா வெளியூர்ல போய் மாட்டிட்டு வர முடியாம போயிடும். அப்போ உடனே என்ன கூப்பிடுங்க ஸ்ரீலேகா மேடம், அவங்க பண்ணிடுவாங்கன்ட்டு நான் அப்படி ஒரு நேம் கிரியேட் ஆச்சு. ஓகே. ஸோ அப்போ வந்து காலையில் ஒரு 60 பேஜஸ் நோட்டு தான் ஃபுல் ட்ராமா, அந்த லேடி ஆர்டிஸ்டோட ஸ்கிரிப்டாக இருக்கும், கொடுத்துட்டு போவாங்க. இப்போல்லாம் இந்த புகை குண்டுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, கீழே நம்ம அடுப்பில் வேலை செஞ்சோம்னா அந்த புகையெல்லாம் மேலே போகும், அது புகை குண்டுன்னு சொல்லுவாங்க. ஓகே. அது சுற்றி மனப்பாடம் பண்ணுவேன். எங்கள் அம்மா சொல்லுவாங்க, இப்படியெல்லாம் படிச்சிருந்தா ஒரு பெரிய டாக்டராக இருக்கலாம், இப்போ இதெல்லாம் பண்ணுறேன்னு, நீங்கள் தான் ஆர்வப்பட்டீங்க வரணும்னு சொல்லிட்டு அதனால தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணி, அதுக்கப்புறம் ஈவினிங் போய் ட்ராமா ஸ்டேஜ் பண்ணி சூப்பராக நேம் வாங்கிடுவேன். அவங்க வந்து என்ன சொல்லுவாங்க, இது முன்னாடி பண்ணவங்களோட நீங்கள் பிரமாதமாக பண்ணிட்டீங்கன்னுவாங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாம் வந்து நிறைய இப்போ கிராஸ்பிங் பவர் எப்படி இருக்குது உங்களுக்கெல்லாம், இப்போல்லாம் நிறைய ப்ராம்ப்டிங் வருது. எஸ் மேம். இப்போ சீரியல்னாவே ப்ராம்ப்டிங், அந்த ப்ராம்ப்டிங் இல்லாமே வந்து நான் பண்ண முடியும். ஆனால் என்னன்னா இருந்தும் பண்ணுவேன், இல்லாமையும் பண்ணுவேன். சில பேருக்கு என்னன்னா ப்ராம்ப்டிங் சொன்னால் ஐயோ எனக்கு வராதுங்க, டிஸ்டர்பன் பண்ணாதீங்க, இருங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்வாங்க. ஓகே. சில பேர் வந்து இல்லை சார் ப்ராம்ப்டிங் கொடுங்க சார், இல்லைன்னா என்னால் பண்ண முடியாது சார் நான். ஸோ எனக்கு அப்படி இல்லை, இதுதான்ன்றது ஃபிக்ஸாக நான் வச்சுக்கவே மாட்டேன். இது இருந்தாலும் பண்ணுவேன், இல்லைனாலும் பண்ணுவேன். அந்த மாதிரி ஒரு நம்ம நேச்சர் வளர்த்துக்கிட்டோம்னா அது எங்கே போனாலும் நமக்கு வந்து அது கை கொடுத்துடும். அதுதான் விஷயம். இப்போ தான் வந்து கேரக்டர்ஸ்லாம் வந்து எந்த கேரக்டர்ஸு என்ன கேரக்டர்ஸு அதில் வந்து நம்மளால் என்ன பெஸ்ட்டு பண்ண முடியுன்றதெல்லாம் பார்த்து இப்போ நான் செலக்ட் பண்ணி, அது நல்ல கேரக்டராக இருக்கணும். அது வில்லியாக இருந்தாலும் சரி, காமெடியாக இருந்தாலும் சரி, பாட்டியாக இருந்தாலும் சரி, என்ன ரோலாக இருந்தாலும் அந்த ரோல் வந்து மக்கள் மத்தியில் எப்படி போய் சேருதுங்கிறத தான் நான் முதல்ல யோசிப்பேன். ஓகே. அதுக்கப்புறம் தான் மற்ற அடுத்தடுத்த விஷயங்கள் எல்லாம் பேசுவேன். இப்படி தான் நான் இப்போதைக்கு செலக்ட் பண்ணுறேன். முதல்லலாம் அப்படி தெரியாது எனக்கு. சூப்பர் மேம். ஹீரோயின் ரோல் வந்து எந்த அளவுக்கு முக்கியமோ அதே அளவுக்கு வந்து குணச்சித்திர நடிகை தேர்வு செய்கிறதும் எவ்வளோ முக்கியம் மேம் இந்த ரோல்? ஆக்சுவலாக எல்லாம் சேர்ந்து கை தட்டினாமா சத்தம் வரும், ஒரு பக்கம் கை தட்டினா சத்தம் வருமா, வராது. இல்ல. அதனால அந்த ஒரு நாடகம்னு எடுத்துக்கிட்டா, ஒரு சீரியல்னு எடுத்துக்கிட்டா, அதில் சின்ன ஒரு காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுக்குற ஒரு சர்வன்ட் கேரக்டர்லேருந்து அது முக்கியம்தான். அது யாரும் முக்கியம் இல்லைன்னு சொல்ல முடியாது. பட் குணச்சித்திர கேரக்டர்ஸ்ன்னு பண்ணும்போது அதில் என்ன கேரக்டர் பண்ணுறோம், இப்போ நான் உதிரி பூக்கள்னு ஒரு சீரியல் பண்ணேன். அதில் அவ்வளோ அன்பான ஒரு அம்மா, 4 குழந்தைங்களுக்கு அம்மா, விக்ராந்தோட ஒய்ஃப் மானசா தான் அதில் ஆக்ட் பண்ணாங்க. இப்போ அதில் அவ்வளோ எல்லாரும் பார்த்துட்டு அவங்க வந்து மக்கள் எல்லாம் பார்க்கும்போது ஐயோ இப்படி எங்களுக்கு ஒரு அம்மா இல்லாமல் போயிட்டாங்களே அப்படின்வாங்க. ஸோ மானசாவே என்ன சொல்லுவா, ஐயோ அம்மா உங்ககிட்ட நான் பழகிறத வச்சு எங்கள் அம்மாவுக்கே ரொம்ப பொசசிவ் ஆகுதுமா அப்படின்வாங்க. அதே மாதிரி மேகலான்னு ஒரு சீரியல் பண்ணேன், வினு சக்கரவர்த்தி சாரும் நானும் அதில் மெயின், விக்ரமாத்தன் சார் தான் டைரக்ட் பண்ணார். அதில் பார்த்தீங்கன்னு பார்த்தா நல்ல மாமியார். ஓகே.
அங்கே வந்து கட்டடம் கட்டுறவங்க, அவங்க போகிறவங்க வருவாங்க. அந்த ஷூட்டிங்லாம் இப்போ ரோட்டில் எடுக்கிறாங்க, போகிறாங்க, கடைகளில் எடுக்கிறாங்க. அப்போ பார்க்கும்போது ஐயோ இப்படி ஒரு மாமியார் எங்களுக்கு கிடைச்சா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி என்ன கேரக்டர் பண்ணுறோமோ அந்த கேரக்டருக்கு உண்டான ஒரு தன்மையாக தான் போய் நிற்கணும்னு நான் ஆசைப்படுவேன். இந்த நிமிஷம் வரைக்கும் அதான் பண்ணிகிட்ருக்கேன். இந்த நிமிஷம் வரைக்கும் எல்லாரும் ஆடியன்ஸ் எல்லாம் சொல்கிற ஒரே வார்த்தை, நீங்கள் எந்த கேரக்டர் பண்ணாலும் அந்த கேரக்டராக இருக்கீங்க மேடம், உங்களை பார்க்க முடியறதில்ல அந்த கேரக்டர். இப்போ பாண்டியம்மாவை பார்க்குறோம், காந்திமதியா பார்க்குறோம், அப்படி தான் பார்க்குறோம். ஸ்ரீலேகாவை நாங்கள் பார்க்குறது இல்லை அப்படின்வாங்க. ஸோ அதுக்கு கொஞ்சம் நான் வந்து எனக்கு மேக்கப்பு தான் போடணும், நம்ம மூஞ்சி தான் எல்லா இடத்துலையும் தெரியணும், எப்போது நம்ம அழகாக காமிச்சிக்கணும்னு நான் பண்ணவே மாட்டேன். இதுக்கு ஒரு இன்சிடென்ட் கூட நடந்திருக்கு. செல்லமேன்னு ஒரு சீரியல் நாங்கள் வந்து கும்பகோணத்தில் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்போ வந்து அதில் வந்து மொட்டை அடித்த மாதிரி ஒரு கேரக்டர், அது வில்லேஜ் டைப் கேரக்டர், பெரிய பொட்டு வச்சுட்டு. அப்போ வந்து ஒரு பழைய இந்த காட்டன் சாரீ, ரொம்ப அழுக்காக இருக்கும் அந்த சாரீஸு, வெத்தலைப்பாக்கு. இந்த ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் கூட நானே சொல்லிப்பேன் டேரக்டர்கிட்ட. டேரக்டர் வந்து என்கிட்ட கேரக்டர் சொல்லி கதை சொல்லும்போது நான் சொல்லுவேன், சார் இந்த மாதிரி வந்து இதுக்கு மொட்டை அடித்தா நல்லாயிருக்கும் சார், மொட்டை விக்கு வச்சா நல்லாயிருக்கும்னுவேன். மேடம் சரியாக இருக்குமா மேடம், பண்ணி பார்க்கலாமா சார்? பண்ணலாம் சார், மொட்டை விக்கு ஆல்ரெடி ரெடி பண்ணிவிடுங்க, போட்டுக்கிறேன். ஏன்னா யாரும் மொட்டை விக்குக்கு அவ்வளோவா வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க, தன்னை நல்லா காமிச்சிக்கணும் தான் நினைப்பாங்க. நான் சொன்னேன் இந்த கேரக்டருக்கு அந்த மொட்டை விக்கு நல்லா இருக்கும் சார், நீங்கள் ட்ரை பண்ணுங்க, அப்புறம் உங்களுக்கு பிடிக்கலன்னா வேண்டாம். அதே மாதிரி வெத்தலை பாக்கு போட்டுக்கிறேன் சார் அப்படின்னு. சரி என்ன மேடம் இது, நாங்கள்லாம் சொல்கிறோன்னு நினைக்கிறதுலாம் நீங்கள் சொல்லிட்டு இருக்கேன். இல்லை சார் ட்ரை பண்ணி பார்ப்போம் இந்த கேரக்டர்னா. அப்புறம் பார்த்து சரி ஓகே கரெக்ட் ஆகிடுச்சு. அப்புறம் வந்து ஷார்ட் எல்லாம் உள்ளே போய்கிட்டே இருக்குது. அது பல நாட்கள் நடந்தது. அப்புறம் ஒரு நாள் என்னாச்சுன்னா, உள்ள ஷார்ட் நடந்துகிட்டே இருக்கும்போது நான் என்ன பண்ணிட்டேன், வெளியில் வந்து உட்காந்துக்கிட்டேன். அப்புறம் டைரக்டர் வந்து அடுத்த ஷாட்டுக்கு உண்டானது ஸ்ரீலேகா மேடமை கூப்பிடுங்கன்றாங்க. இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் 2 பேரும் வந்து இங்கே ஒருத்தர் ஓடுறாரு, வெளியில் அந்த சைடு ரோட்டில் ஒருத்தர் ஓடுறாரு, மேம்ன்றாங்க. ஒருத்தருக்கும் தெரியல. நான் அங்கே வாசல்லே உட்காந்துட்ருக்கேன். அப்புறம் வந்த உடனே சொன்னேன், மணி இங்கே வாங்க அப்படின்னு. மேம் இங்கே தான் உட்காந்துருக்கேன். ஆமாம் நீங்கள் எதுக்கு அப்படி கூவிக்கிட்டே போகிறீங்க அப்படின்னு. உங்களை தான் மேடம் தெரியும், நான் இங்கே தானே உட்காந்துட்ருக்கேன். சத்தியமாக நான் இந்த ஊர் பொம்பளைங்க யாரோ உட்காந்துட்ருக்காங்க, வேடிக்கை பார்த்த வந்த லேடிஸ் யாரோ உட்காந்துட்ருக்காங்கன்னு நினச்சேன் மேடம். சாரி மேடம்னா அதெல்லாம் ஒன்றும் இல்லை வாப்பான். ஸோ இந்த மாதிரி அவங்களுக்கே நம்ம கூட நடிக்கிறவங்களாகட்டும், டெக்னீஷியன்ஸ் இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கே தெரியாமல் நம்மளுடைய அந்த கேரக்டரில் மெர்ஜ் ஆகிட்டோம்னா அது பிரச்சனையே இருக்காது. எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அது பிச்சைக்காரியாக நடிக்கிறேன்னா பிச்சைக்காரி மாதிரியே இருப்பேன். அதில் எனக்கு ஒரு அவார்டும் கிடச்சிது. கலைவாணர் அரங்கத்தில் பிச்சைக்காரி மாதிரி நடித்ததுக்கு ஒரு பெரிய ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அவார்டு எனக்கு கிடைச்சது. அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அது சூப்பர் மேம். நீங்கள் சொன்னீங்க லைக் நான் அம்மா மாதிரியோ மாமியார் மாதிரியோ நிறைய வந்து கேரக்டர்ஸ் நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஸோ இன்னும் வேறு எந்த மாதிரியான கேரக்டர்ஸ் எனக்கு விருப்பம் இருக்குது? ஆமாம், இப்போ ஆர்டிஸ்ட்டுங்களுக்கு மட்டும் எதுவுமே வந்து போதுன்ற நிறைவான மனசு வரவே வராது. இது வந்து ஆச்சிமா எனக்கு சொல்லி கொடுத்தது. மனோரமா ஆச்சி அவர்கள் வந்து கின்னஸ் ரெக்கார்ட். ஆனால் அவங்களுக்கே நீங்கள் போய் அவங்கக்கிட்ட நம்ம கேட்டோம்னா எல்லாம் பண்ணிட்டேனே, எனக்கு இது பண்ணணும் அதெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. இன்னும் வேணும் தான் சொல்ல. அவங்களுடைய அறிவுரைகள் தான் வந்து எப்பவுமே வந்து ஃபுல் ஸ்டாப் வச்சிடக்கூடாது. ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டு அதோட மைண்டு தான் நமக்கு வந்து என்னமோ சொல்லுவாங்க, நம்மளை வந்து எடுத்துகிட்டு போகிற ஒரு விஷயம். அதனால் நீ மைண்ட் லெவலில் வந்து எல்லாமே வந்து ப்ளஸ் பாயிண்ட்டாக நீ யோசிக்கணும், எதுவுமே நெகட்டிவாக யோசிக்கக்கூடாது. இதை விட இது பெட்டராக பண்ணுவோம், அதை விட அது பெட்டராக பண்ணுவோம், இந்த கேரக்டர் வந்து எப்படி, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து அம்மா எனக்கு சொல்லி தருவாங்க. அப்போ படங்கள் நிறைய நடிக்கும்போது அதே மாதிரி சிவகுமார் அண்ணனும் சொல்லுவார் நிறைய. அப்போல்லாம் நாங்கள் வந்து உறவுகள் வச்சு தான் கூப்பிட்டுப்போம். ஆச்சி அம்மா, சிவகுமார் அண்ணன், பிரபு அண்ணன். ஸோ இப்படி தான் வந்து பேசிப்போம். அதனால இத்தனை வருஷத்துக்கு அப்புறமும் வந்து அவங்க இல்லை தெய்வமாக ஆயிட்டாங்க. இருந்தாலும் இப்போவும் வந்து எல்லாரையும் நான் அப்படி தான் வந்து எந்த இன்டர்வியூவாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் அப்படி தான் பேசிப்பேன் நான். ஸோ அதனால் அவங்க வந்து சொன்னது எதுவுமே வந்து ஃபுல் ஸ்டாப் கிடையாதுமா, நிறைய பண்ணணும்ன்ட்டு. ஸோ அதனால் எனக்கு இன்னும் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதில் சேலஞ்சிங்காக பண்ணணும் அப்படிங்கிறது தான் என்னோட ஆசை. அப்படி முடியலையா, ஐயோ இது இல்லை சரியாக எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லைன்னா அதுலேருந்து நான் வந்து வேண்டாம் சார் எனக்கு வேறு ஒர்க் இருக்குது அப்படின்னு சொல்லிடுவேன் நான். ஏன்னா அங்கே போயிட்டு அவங்களையும் கஷ்டப்படுத்தி என்ன நானும் கஷ்டப்படுத்திக்கிறதுக்கு விருப்பப்பட மாட்டேன். அதனால் இல்லை சார் வேறு ஒர்க் இருக்குது சார் அப்படின்னு சொல்லிடுவேன். சூப்பர் மேம். ஃபஸ்ட்டு வெள்ளித்திரையில் இருந்தீங்க, இப்போ சின்ன திரையில் இருக்கீங்க. வெள்ளித்திரைக்கும் சின்ன திரைக்கும் ஒரு சினிமா ஆக்ட்ரஸ் வர்சஸ் சீரியல் ஆக்ட்ரஸ், இதுக்கான வித்தியாசம் உங்களுக்கு எப்படி இருக்கு? எல்லாமே ஒரு நடிகைங்கிற பேர் தான்மா. ஸ்ரீலேகான்னா ஒரு நடிகை, அவ்வளோதான். ஆனால் என்ன பெரிய திரையில் என்னன்னா கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக கொஞ்சம் ஒரு சீனு 2 சீன் அப்படி எடுப்பாங்க. நல்ல பெரிய லெவலில் செலவுகள் பண்ணுவாங்க, அதெல்லாம் உண்டு. அங்கே ப்ராம்ப்டிங்கிறது அப்போல்லாம் கிடையவே கிடையாதுமா. இப்போ இந்த சீரியல் ஆரம்பித்ததுக்கு அப்புறம் தான் இந்த ப்ராம்ப்டிங்கிற ஒரு விஷயமே வந்தது. அதுக்கு என்ன ரீசன்னா, ஒரு நாளில் 10 சீன் எடுத்தாகணும்.
10 சீனுக்கு வந்து மனப்பாடம் பண்ணிட்டு பண்ணக்கூடிய அளவுக்கு வந்து நமக்கு டைம் கொடுக்கறது இல்லை. ஓகே. ஸோ அப்போ என்ன பண்ணணும், 10 சீன் எடுத்தாகணுமேன்றதுனால ப்ராம்ப்டிங் அந்த ஒரு விஷயம் வந்து உருவாச்சு. ஸோ இவங்க சொல்ல சொல்ல நம்ம வாயை அசைச்சு பேசிடுறோம், அவ்வளோதான். ப்ராம்ப்டிங்கிறது வந்ததுனால ஒரு நாளைக்கு 10 சீன் எடுக்கணுங்கிறதுனால இது வந்து சேனலுக்கு கொடுக்கணும், டப்பிங் பண்ணணும், அதுக்கப்புறம் மிக்சிங் பண்ணணும், அவங்க நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால் வந்து ஸ்பீட் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் வந்து பெரிய திரைக்கும் சின்ன திரைக்கும் இருக்கிற வித்தியாசமே. ஆக்டிங் எல்லாமே ஒன்று தான், கேமரா வித்தியாசப்படும், இந்த ஸ்பீடு அங்கே ஒரு சீனு 2 சீன் எடுக்கிறது வந்து இங்கே ஒரு நாளைக்கு 10 சீனு கம்பல்சரி எடுத்தே ஆகணும். அதுதான் வந்து வித்தியாசம். மற்றபடி என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான் வித்தியாசம்னு நான் நினைப்பேன். ஓகே மேம். ஸோ இப்போ வந்து நீங்கள் ஆக்ட்ரஸாக இருக்கீங்க, அதுவும் இல்லாமல் டப்பிங் ஆர்டிஸ்ட்டாகவும் இப்போ இருக்கீங்க. ஸோ இது இல்லாமல் வேறு என்ன செய்ய நீங்கள் விருப்பப்படுறீங்க மேம் சினிமா ஃபீல்டு? நான் நிறைய விஷயம் செஞ்சுருக்கேம்மா. அதாவது டப்பிங் ஆர்டிஸ்ட்டு, அப்புறம் ஆக்டிங்கு, அதுக்கப்புறம் எல்லாமே ஆரூர் தாஸ் அவர்கள் பழைய படங்கள். ஒரு பக்கம் எம்ஜிஆர் சாருக்கு நிறைய கதை வசனம் எழுதுவார், ஒரு பக்கம் சிவாஜி சாருக்கு எல்லாம் இந்த பா லிஸ்ட்டில் வரும், பார் மகளே பார், பாலும் பழம். ஸோ அவர் மிகப்பெரிய வசனகர்த்தா. அவர்கிட்ட நான் உதவி ஆசிரியையாக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ டைலாக் ரைட்டராகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன் நான். ஸோ அது வந்து ஜெயம் ரவியோட அப்பா, அப்போ எடிட்டர் மோகன் சார் அவர் படங்கள் நிறைய படங்கள் வந்து தாஸ் சாருக்கு கொடுப்பாரு. அப்போது வந்து அவர்கிட்ட இருந்த ஒரு ராமசாமின்னு ஒரு அசிஸ்டண்ட் வந்து கொஞ்சம் ஏஜ்டு மேன் அவர். ஸோ அவருக்கு வந்து மெமரி இருக்காது அவங்களுக்கு, அதாவது கேட்சிங் பண்ணுற கொஞ்சம் கெப்பாசிட்டி இருக்காது. ஸோ அதனால் நான் அதில் தாஸ் சார் படத்தில் எல்லாத்துலேயும் ஹீரோயினுக்கு நான் டப்பிங் வாய்ஸ் கொடுத்துருவேன். ஸோ அதனால் பேசும்போது சார் இது சொன்னீங்க சார், இது சொன்னீங்க சார் போது இதை பார்த்துக்கிட்டே இருந்தார் எடிட்டர் மோகன் சார். பார்த்துட்டே இருந்துட்டு தாஸ் சார் கிட்ட சொன்னார், ஏன் பேசாமல் நீங்கள் ஸ்ரீலேகாவையே உங்களுக்கு அசிஸ்டண்ட்டாக வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஆரம்பித்து விட்டது தான் அது ஜெயம் ரவியோட அப்பா. ஸோ அதனால அதுக்கப்புறம் வந்து தாசார் படங்கள் எல்லாம் நான் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 படம் வந்து உதவி ஆசிரியையாக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். அதில் டைட்டில் கார்டே வரும், வசனம் ஆரூர் தாஸ் அவர்கள் அப்படின்னா உதவி வந்து ஸ்ரீலேகான்னு அப்படி வரும். அது ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருந்தது. அவ்வளோதான். அது டப்பிங்கும் பேசிகிட்டு இருக்கேன், அவ்வளோதான். இதுதான் எனக்கு தெரிஞ்சது. டான்ஸு தெரியும், குச்சிப்புடி, பரதநாட்டியம், ஃபோக்கு இது தெரியும், அவ்வளோதான். ஸ்விம்மிங் தெரியும், இதுதான். வேற எதுவும் பெருசாக தெரிஞ்சுக்கிட்டது இல்லை, அவ்வளோதான். ஓகே மேம். ஸோ இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க முதல் படத்துக்கு வந்து அந்த ஸ்டேஜ் ஃபியர் எனக்கு இருந்தது சொன்னீங்க. அதுக்கப்புறம் ஸ்டேஜில் நீங்கள் கான்சர்ட் பண்ணுங்க, அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும்னு. ஸோ அந்த முதல் படத்துக்கான ஆடிஷனை வச்சுருந்தாங்களா மேம்? அதோட அனுபவம் உங்களுக்கு எப்படி இருந்தது? ஆடிஷன் ஃபஸ்ட்டு படத்துக்கு எனக்கு ஆடிஷன் இல்லைம்மா. ஏன்னா அப்பாவோட ஃப்ரெண்டு அவங்க ராமண்ணா அங்கிள் வந்து அப்பாவோட ஃப்ரெண்டுங்கிறதுனால எனக்கு அதில் ஆடிஷன் இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் நம்ம தெரிஞ்சேன் பார்த்துக்கோங்க, எங்கள் கார் இருந்தால் எடுக்க மாட்டாங்க. ஏன்னா எந்த இடத்துக்கும் சட்டுன்னு போகிறதுக்கு ஸ்கூட்டர் வசதியாக இருக்கும். அப்பாவோட பின்னாடி ஸ்கூட்டரில் உட்காந்துப்பேன். எல்லாம் ஒரு ஆல்பத்தில் கையில் வச்சுப்போம். இந்த கம்பெனியில் கூப்பிட்டாங்களா இன்றைக்கி போய் பார்க்குறது, அந்த கம்பெனியில் கூப்பிட்டாங்களா செகண்ட் ஹீரோயின் கேரக்டர் ரோல்ஸா இல்லை காமெடியனா அப்படின்னு என்ன கம்பெனி கூப்பிட்டாலும் ஓடிடுறது ஆல்பத்தை தூக்கிட்டு. அங்கே போனால் நடன்னுவாங்க, பேசுன்னுவாங்க, திரும்புன்னுவாங்க, உட்காருன்னுவாங்க, எல்லாம் பண்ணுவேன். சில கம்பெனிலலாம் போனால் என்னம்மா நீங்கள் ரொம்ப கொஞ்சம் குண்டாக இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்வாங்க. சரின்னு சொல்லிட்டு அதே கம்பெனிக்கே வந்து கொஞ்சம் ஒரு மாதத்துக்கு அப்புறம் போனோம்னா ரொம்ப இழைச்சிட்டிங்களேம்மான்னுவாங்க. ஸோ எனக்கு இப்படியும் போக முடியாது, அப்படியும் போக முடியாது. இதெல்லாம் நிறைய விஷயங்கள் நான்லாம் அவஸ்தைப்பட்டிருக்கேன். அதே மாதிரி எங்கள் அப்பாவே சொல்லுவார், நீ வந்து ஆக்டிங் கொடுத்துட்டா நீ நல்லா பண்ணிடுறேம்மா, ஆனால் வந்து நீ அவங்க முதல்ல கேட்கும்போது நீ ரொம்ப வெக்கப்பட்டு வாய்ஸே வெளியில் வர மாட்டேன், ஏதோ உன்னை பொண்ணு பார்க்க வந்த மாதிரியே பண்ணிட்டு இருக்க, அது இருக்கக்கூடாது. நீ பேசும்போதே ஒரு போல்டா பேசினா தான் டைரக்ஷன் சைடில் வந்து ஓ இந்த பொண்ணு நல்லா பண்ணும்பா அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வரும். நீ கொடுத்தா நடிச்சிடுவேன், அது வேற விஷயம். ஆனால் முதல் இதுவே வந்து நீ அந்த மாதிரி பண்ணணும் அப்படின்வாரு. ஸோ அதனால் அதுக்கப்புறம் அப்பா சொன்னதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஏற்றுக்கிட்டு அது பண்ணோம். நானும் நிறைய கம்பெனிகளுக்கெல்லாம் ஏறி இறங்கி வந்த அனுபவங்கள் இருக்குது. அப்படி வந்து சம்பாதிச்ச விஷயம்தாம்மா இந்த அளவுக்கு நான் ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறேன். சூப்பர் மேம். நீங்கள் வந்து ஆக்டிங் இல்லாமல் அடுத்து வந்து டப்பிங்கும் சொல்லியிருந்தீங்க. அந்த ஆக்டிங் சேலஞ்ச் விசஸ் டப்பிங் எப்படி மேம் இருக்கு? இல்லை ஆக்சுவலாக வந்து ஆக்டிங் நான் ஏற்கனவே கூட சொல்லியிருப்பேன். ஆக்டிங் வந்து நம்ம கேமரா முன்னாடி நம்ம பாடி லெவலில், ஃபேஸ் லெவலில், கையை காலை ஆட்டி கீட்டி மூஞ்சி ரியாக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்து நம்ம பண்ணிடுறோம் ஆக்டிங்கு. பட் டப்பிங்ன்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அதாவது அந்த டிவியை பார்த்துக்கிட்டு, மானிட்டரை பார்த்துக்கிட்டு, அந்த மைக்கில் அந்த கொடுத்த எந்த ஆர்டிஸ்ட் என்ன பேசுகிறாங்களோ அவங்களுடைய அந்த வசனத்தை நாம் பேசணும். குரலில் வந்து நம்மளுடைய அந்த மாடுலேஷன்ஸை கொடுக்கணும். அது வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். அழுதா அழுதுகிட்டு, சிரிச்சா சிரிச்சுக்கிட்டு, இந்த மாதிரி எல்லாம் பண்ணுறது டப்பிங் வந்து ரொம்ப சிரமமான விஷயம். ஏன்னா அதுதான் ஃபைனல் டச். அதை வச்சு தான் ஆடியன்ஸ் சைடில் வந்து போய் புரியும்
ஆடியன்ஸ்க்கு வந்து புரியறதுக்கும் அந்த சீரியலோ இல்லை படங்களோ நல்லா போகிறதுக்கு காரணம் வந்து மிகப்பெரிய காரணம் டப்பிங் ஆர்டிஸ்ட் தான். அவங்க தான் ஃபஸ்ட்டு என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரியாரிட்டி. எனக்கு டப்பிங் அனுபவங்கள் எப்படி வந்ததுன்னு சொன்னால், நான் அகல் விளக்குன்னு ஒரு படம் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுதான் வந்து விஜயகாந்த் சாரோடைய ஃபஸ்ட்டு படம். அவர் முதல்ல வந்து ஒரு படம் பண்ணியிருப்பார், எம்ஏ காஜா சார் படம் வந்து ஒரு படம் பண்ணியிருப்பார். அதில் கராத்தே மாஸ்டராக பண்ணியிருப்பார். அது இனிக்கும் இளமைன்னு ஒரு படம் அது. ஸோ அதில் வந்து அவருக்கு பெரிய ரோல் இல்லை. பட் ஹீரோவாக ஆனது வந்து அகல் விளக்குன்னு ஒரு படம், ஆர் செல்வராஜ் சார் தான் டைரக்ஷன். அதில் தான் வந்து விஜயகாந்த் சாருக்கு வந்து யூஎம் கண்ணன் அப்போ வந்து தூர்தர்ஷனில் நியூஸ் லீடராக இருந்தார். அவர் தான் விஜயகாந்த் சாருக்கு டப்பிங் வாய்ஸ் கொடுத்தவர். ஏன்னா விஜயகாந்த் சாருக்கு வந்து ஸ்டார்டிங்கில் அந்த டப்பிங் பண்ணல அவருக்கு இவர் தான் வாய்ஸ் கொடுத்தாரு. அப்போ நான் பேசுறதுக்காக போயிருந்தேன். என்னை கூப்பிட்டுருந்தாங்க, நீங்கள் வாய்ஸ் கொடுங்க அப்படின்ட்டுன்னு. அப்போ பேசும்போது அதில் கோபாலகிருஷ்ணன் சார் மெட்ராஸ் சினி லேப் அந்த தியேட்டர் ராய்பேட்டாவில் இருந்தது. அதில் வந்து அவர் என்னுடைய கேரக்டர் போர்ஷன்ஸ் எல்லாம் முடிச்சு நான் டப்பிங் முடிச்சுட்டு வரேன் சார், போயிட்டு வரேன் சார் போது, அம்மா இங்கே வாமா அப்படின்னாங்க. என்ன சார், இல்லை நீ டப்பிங் பேசுறியான்னாங்க. டப்பிங்னா எனக்கு தெரியாதே சார்னு. இப்போ நீ பேசின இல்லை, உன்னுடைய கேரக்டருக்கு நீ பேசின இல்லை, அதே தான் இன்னொரு கேரக்டருக்கு நீ பேசணும். அவங்க என்ன பேசுகிறாங்களோ அதை பேசணும். சார் நான் வேணால் ட்ரை பண்ணுறேன் சார், பட் கன்ஃபார்ம்டாக சொல்ல முடியாது. ஸோ அப்புறம் அவருடைய ரெக்கமெண்டேஷனில் கேஏவி கோவிந்தன் சொல்லிட்டு ஒரு ஆசிரியர். அப்போ நிறைய டப்பிங் படங்கள் தான் வந்து ஃபேமஸாக போயிட்டு இருந்த நேரம். அதாவது தெலுங்கு டு தமிழ், மலையாளம் டு தமிழ், கன்னடா டு தமிழ், அந்த மாதிரி டப்பிங் பிக்சர்ஸ்க்கெல்லாம் ஃபேமஸாக ஓடிட்டு இருந்த காலங்கள். அப்போ அதில் கேஏவி கோவிந்தன் சார் வந்து எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி கூப்பிட்டாங்க, இந்த கோபாலகிருஷ்ணன் சார் சொல்லி. அப்போ போய் ஃபஸ்ட்டு படம் நான் பேசினேன். ஃபஸ்ட்டு படம் நான் பேசும்போது எனக்கு தெரியல டப்பிங்னா என்னன்னு தெரியல. வாசு ஸ்டுடியோவில் தான் கோடம்பாக்கத்தில். அப்போ போகும்போது பேசினாங்க, காதில் ஹெட்ஃபோன் மாட்டிட்டேன். அப்புறம் அவங்க பேசுறதும் வருது, அப்புறம் என்ன பேச சொல்றாங்க எனக்கு ஒன்றும் புரியல. சரி நானும் பேசினேன். அப்புறம் டிகேஎஸ் சந்திரன் சார், அப்போ பெரிய நடிகர் அவர் பின்னாடி உட்காந்துட்டு, இல்லைம்மா நீ உன் குரலில் பேசுன, என் குரலில் தானேங்க நான் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறேன். இல்லைம்மா அதெல்லாம் அதே மாதிரி பேசாத, உன் குரல். எனக்கு ஒன்றுமே புரியல. சரி அதுக்கப்புறம் கடைசி வரைக்கும் நான் பேசல, அப்படியே தான் பேசினேன், என்ன பேசணுன்னு தான் பேசினேன். அப்புறம் வெளியில் வந்தோடனே சரிம்மா சொல்லி அனுப்புகிறோன்ட்டாங்க. சரி அப்புறம் வெளியில் வந்தோடனே சந்திரன் சொன்னார், அவர் டிகே சந்திரன், அம்மா என்னடா அந்த வாய்ஸ் சரியில்லைன்ட்டு தானடா உன்னோட வாய்ஸை கூப்பிட்டு கேட்டாங்க, நீ உன் குரலில் பேசணும், நீ அது ஹெட்ஃபோனில் போட்டுட்டு அந்த குரலையே நீ வந்து பேசக்கூடாதுடா அப்படின்னா. ஓ அப்படியா, இதுதான் டப்பிங்கா அப்படின்ட்டு. எந்த கேவி கோவிந்தன் சாருடைய படம் ஃபஸ்ட்டு படம் ரிஜெக்ட் ஆச்சோ அவரோட தலைமையில் அவரோட ரைட்டிங்கில் அதுக்கப்புறம் நான் ஒரு 500 படங்கள் பேசினேன். சூப்பர். அதுவும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் படங்கள் விஜயசாந்தி, மாலாஸ்ரீ, அப்புறம் வந்து ஜெயசுதா மேம், ஜெயபிரதா மேம், சுஜாதா மேம், அப்புறம் ராதிகா மேம். ஸோ இந்த மாதிரி அப்போ தெலுங்கு டு தமிழ் பிக்சர்ஸ் அவங்களுக்கு நிறைய வந்தது. ஸோ அந்த மாதிரி வந்து நிறைய ரைட்டர்ஸுங்க அப்போல்லாம், தேவநாராயணன் சார், அப்புறம் வந்து திருவேங்கடம் அப்பா, இப்படி தான் திருவேங்கடம் அப்பா, அப்புறம் ஆரூர்தாஸ் சார், அதுக்கு நிறைய பேர் கிட்ட மதுரை பத்மநாபன், இவங்களாம் நிறைய ரைட்டர்ஸ் இருந்தாங்க. மருதபரணி, அப்புறம் பிரகாஷ் அண்ணன், அப்படி எல்லான்ட்டுன்னு. ஸோ அவங்ககிட்டலாம் அதுக்கப்புறம் ஒரு காலத்தில் டப்பிங் தான் பேசணுங்கிற மாதிரி நிறைய டப்பிங்கள் பேச ஆரம்பித்தேன். டப்பிங்லேயும் ஒரு பெரிய லெவலில் ஒரு வளம் வந்துட்டேன். அதுதான் விஷயம். சூப்பர் மேம். இப்போ திரைப்படங்களாக இருக்கட்டும், சீரியலாக இருக்கட்டும், நம்ம வந்து இதே ஃபீல்டில் ரொம்ப வருஷமாக சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னா நம்ம அதுக்கு நிறைய எஃபர்ட்ஸ் போடணும். அண்ட் இப்போ நீங்கள் பேசும்போதே தெரியுது எவ்வளோ கைண்டாக இருக்கீங்க. அண்ட் உங்களோட பேஷன் டுவர்ட்ஸ் அந்த ஆக்டிங் அப்படிங்கிறது வந்து நீங்கள் இன்னும் 50 இயர்ஸ் இல்லாமல் இன்னும் இந்த ஃபீல்டில் நீங்கள் ரொம்ப வருஷம் இருக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறோம் மேம். தேங்க்யூ மேம். இப்போ நீங்கள் வந்து டப்பிங்லேயே நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கு வந்து வாய்ஸ் கொடுத்துருந்தேன் அப்படின்னு சொன்னீங்க மேம். அதில் உங்களுக்கு சேலஞ்சிங்காக இருந்த ஒரு ஆர்டிஸ்ட் அந்த வாய்ஸ்னால் நீங்கள் எது சொல்வீங்க டப்பிங்லேயே? இல்லைம்மா, ரொம்ப ஸ்ட்ரெயினான இதுன்னா நமக்கு விஜயசாந்தி, அவங்க என்ன ஃபைட்டிங் ரோல்ஸ் தான் அவங்களது நிறைய வரும். அதே மாதிரி மாலாஸ்ரீ கன்னடா ஆர்டிஸ்ட், அவங்களதும் ஃபைட்டிங் தான். இதெல்லாம் வந்து ஃபைட்டிங்கில் வந்து பண்ணுறதுனால அந்த எஃபெக்ட் முதல்ல கொண்டு வாயில் கொடுத்துக்கிட்டு அதை ஆக்ட் பண்ணுறது அதெல்லாம் ரொம்ப சிரமமாக இருந்தது. இன்னும் சொல்ல போனீங்கன்னா 9 மாதம் என் பையன் வயிற்றில் இருக்கிறான். 9 மாதத்தில் லாஸ்ட் படம் விஜயசாந்திக்கு நான் போய் கத்திக்கிட்டு ஊன்னு கத்திக்கிட்டு கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அதான் கடைசியாக நான் பண்ணது. அதுக்கப்புறம் வந்து குழந்தை பிறக்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல் போயாச்சு. ஸோ அந்த படங்கள் தான், இந்த ஃபைட்டிங் சீன்ஸ் இதெல்லாம் வச்சு பண்ணுற படங்கள், கத்துறது. மற்ற ஆர்டிஸ்ட்கெலாம் பேசும்போது இந்த ஒன்லி டயலாக்கு மட்டும்தான் மாடுலேஷன்ஸில் வந்துடும், அழறது, சிரிக்கிறது இப்படி வரும். இவங்களது வந்து ஃபைட்டிங், ஜென்ஸுக்கு ஈக்குவலாக அவங்கெல்லாம் ஃபைட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபைட்டிங் இதெல்லாம் கொடுக்கும்போது ரொம்ப ஸ்ட்ரெயினாக இருக்கும். அப்போல்லாம் அதுதான் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, எனக்கு கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்தது. ஆமாம்.
எங்களுக்காகவும் எங்கள் நேர்களுக்காகவும் சில டயலாக்ஸ் ஏதாவது பேசி ஐயோ காட்ட அதெல்லாம் அந்த காலத்தில் பண்ணது. இப்போ வந்து நான் இந்த குட்டி புலின்னு ஒரு படம், ஓகே தூள்னு ஒரு படம், அதில் ஸ்வர்ணக்காக்கு நான் தான் பேசினேன். சொன்னாக்கா ஸோ அதுக்கப்புறம் வந்து குட்டி புலின்னு ஒரு படம், அதில் வந்து இந்த சரண்யா கூடவே வருவாங்க, பிரபா மேடம். ஓகே அவங்களும் பெரிய ஹீரோயின். அவங்க விட்டலாச்சாரியார் மூவிலாம் பார்த்தீங்கன்னா ஜெகன்மோகினி இந்த மாதிரி படங்கள் எல்லாம் அவங்க ஹீரோயின் பண்ணியிருப்பாங்க. நிறைய தந்திர நிறைந்த படங்கள் வரும்போது ஜெயபிரபா மேம் தான் வந்து நிறைய ஹீரோயின் பண்ணியிருக்காங்க. அவங்க அதில் சரண்யா கூட வந்து ஒரு கண்டினியூஸாக கூடவே வர ஒரு கேரக்டராக வரும். அந்த கேரக்டர் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலாக அந்த ஆர்டிஸ்ட்டுக்கு அந்த கேரக்டருக்கு வந்து அவர் டைரக்டர் முத்தையா கிட்டத்தட்ட எத்தனையோ பேரை வந்து டெஸ்ட் எடுத்திருக்காரு. ஓகே அப்புறம் என்ன வந்து அந்த இன்சார்ஜஸ் கூப்பிட்டாரு, சாந்தகுமார் வந்து கூப்பிட்டு, அக்கா இந்த மாதிரி ஒரு கேரக்டர். நான் சொன்னேன் டெஸ்ட்டில் நான் வரமாட்டேன், எனக்கு டெஸ்ட்டுனாவே நான் போக மாட்டேம்மா. அது ஏன்னா திமிரில் சொல்லலை, அது என்னென்னா நம்ம டெஸ்ட்டுன்னு போகும்போது இருக்கிறதும் எனக்கு உள்ளுக்குள்ளே போயிடும் வாய்ஸு. ஓகே அது என்னமோ ஒரு மாதிரி பிடிச்சி பேசுகிற மாதிரி இருக்கும், ஒரு மாதிரி இறுக்கமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால நான் டெஸ்ட்டுனாவே மேக்ஸிமம் இப்போ கூட டெஸ்ட்டுன்னு கூப்பிட்டா மேக்ஸிமம் நான் வரமாட்டேன்னுறது, அதனால் போகிறது கிடையாது. பட் அந்த படத்துக்கு அவர் என்ன சொன்னார்னா, இல்லைக்கா உங்கள் வாய்ஸ் தான் ஓகே ஆகும், நீங்கள் வாங்கலேன் ஒரு தடவை வந்து பாருங்கக்கா, நீங்கள் கண்டிப்பாக ஓகே ஆவீங்க. ஏன்னா அப்புறம் ஏவிஎம் கார்டனில் தான் போய் பேசினேன். இப்போ பேசின உடனே டேரக்டருக்கு ரொம்ப பிடிச்சி போய் நீங்களே கண்டினியூ பண்ணுங்கக்கா அப்படின்ட்டாரு. அப்புறம் பேசின உடனே பேசி முடித்த உடனே அந்த படத்தை டப்பிங் இதெல்லாம் கடைசியில் பார்த்துட்டு டைரக்டர் பாலா சார், அப்புறம் அந்த படத்தில் ஹீரோ வந்து சசிகுமார் சார், ஓகே அவங்கெல்லாம் வந்து டைரக்டரை வந்து அப்படி பாராட்டினாங்க. யார் அது பேசுனது, ஏன்னா வாய்ஸும் தெரியாது யார் பேசுனது, அது அவங்க ரொம்ப நல்லா பேசியிருக்காங்க. இன்கேஸ் பார்த்தீங்கன்னா சரண்யா மேடமை விட இந்த கேரக்டர் வந்து டாப்பில் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நிறைய டயலாக்லாம் வேற நான் அதில் இன்க்ளூட் பண்ணுவேன். ஓகே அந்த லிப்புக்குள்ளே என்ன பொருத்த முடியுமோ, தேவையில்லாதது போட மாட்டேன், என்ன பொருத்த முடியுமோ அந்த லிப்புக்கு சிங்குக்கு என்ன வருமோ அதெல்லாம் பொருத்தி கடைசி கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப நிறைய டயலாக்ஸ்லாம் போட்டு பேசினேன். அதுக்கு தான் வந்து அவங்க சொல்லியிருக்காங்க சரண்யா மேடமை விட இவங்க இந்த கேரக்டர் தூக்கிடுச்சு. யார் பேசினா அப்போ இந்த மாதிரி ஸ்ரீலேகா ராஜேந்திரன் மேடம் பேசினாங்க அப்படின்னு அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி ரொம்ப அப்ரிசியேஷன் கொடுத்தாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது முத்தையா சார் சொன்னது. அதில் வந்து ஒரு கேரக்டர் என்னென்னா, சசிகுமார் சாரை வந்து பேண்ட்டு வேட்டி சட்டையில் தான் இருப்பார். ஒரு கேரக்டர் ஒரு என்ன முரடனாக சுற்றிட்டு இருப்பார். அப்போ வந்து அந்த பையனை வந்து ஒரு பேண்ட்டு சட்டு கூலிங் கிளாஸ்லாம் போட்டு பார்க்கணுன்னு இவங்க சரண்யா மேமும் பிரபா மேமும் போய் ஒரு துணி கடைக்கு போயிட்டு ட்ரெஸ் வாங்க ஆரம்பிப்பாங்க. துணி கடையில் வந்து கேட்பாங்க, என்னம்மா அளவுன்னா, என்னது அளவா, அதெல்லாம் தெரியாதே அப்படின்வாங்க. அப்போ ஏதாவது ஒன்று காமிக்கணும், இவர் மாதிரி இருப்பாரா, அவர் மாதிரி இருப்பாரா, அவர் மாதிரி இருப்பாரான்னு. அப்போ பார்த்தீங்கன்னா அந்த கண்ணாடியில் வந்து ஷாருக்கான் சாரோட ஃபோட்டோ வந்து ஒட்டிருச்சுப்பாங்க. அப்போ சொல்லுவாங்க, இவங்க சொல்லுவாங்க அந்த இதோ அங்கே இருக்காரு அவரை மாதிரி தான் இருப்பாங்க அப்படின்னு சரண்யா மேடம் சொல்லுவாங்க. அது அந்த தம்பி இருக்குதே அந்த தம்பி மாதிரி தான் இருப்பாங்கன்னு. அப்போ இவங்க கேரக்டர் சொல்லுவாங்க, ஐயே அதெல்லாம் நம்ம புலிக்கெல்லாம் சரியாகாது அப்படின்னு கேரக்டர். ஸோ அந்த கேரக்டர் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பர்டிகுலர் டைலாக்கே வந்து சினிமாவில் கைத்தட்டல் வாங்கிச்சான். அவங்க சரண்யா பேர் வந்து தெய்வானத்தில் தெவ்வானன் தான் கூப்பிடணும், ஏன்னா ஸ்லாங் அது. ஐயே தெவானா என்னது இது, இந்த கஞ்சிக்கு செத்த பையனாட்டம் இருக்கிறான், அவனை போய் நம்ம புலியோட ஒப்பிட்டு பேசுகிற, ஐயே வேணாம் 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 வேணாம், நம்ம வேறு நல்ல துணியாக பார்த்து எடுத்துப்போம் சரியா, வேறு ஏதாச்சும் இருந்தால் எடுத்து போடுப்பா, போடு போடு. வாவ் சூப்பர். ஸோ இந்த மாதிரி இன்னொன்று அது அவனை ஷாருக்கான் சார் கஞ்சிக்கு செத்த பையனாட்ட இருக்காண்டுவேன். ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் பேசின உடனே அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக பிடிச்சி போய் செட் ஆகிடுச்சு அந்த டைலாக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய படங்களில் நிறைய டைலாக்கு ஞாபகத்தில் இருக்கிறது இல்லைம்மா இப்போல்லாம், அதனால் நிறைய பேசியிருக்கோம். ஸோ அதனால் இது டிஃப்ரெண்ட் பண்ணிக்கணும். தின் வாய்ஸு, பேஸ் வாய்ஸு, லிப் சவுண்ட் வரக்கூடாது, டங் சவுண்ட் வரக்கூடாது. அதுக்கப்புறம் வந்து பேசுகிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மைக்கில் வந்து ப்ளோ அடிக்குதுன்னுவாங்க. ஸோ மைக்கு சைடில் பார்த்து பேசணும். லிப்பு சவுண்டு வருதுன்னா லிப்பை வந்து வெட் பண்ணிக்கணும். ஸோ இந்த ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வாயை கொஞ்சம் ஓப்பன் பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா அப்போ தான் டைலாக் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த சவுண்டுகள்லாம் வராது. ஸோ இத்தனையும் இருக்குது, இத்தனையும் பொருந்துனது தான் டப்பிங். சூப்பர் மேம். வாய்ஸ் மாடுலேஷன் பயங்கர டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, எனக்கு பார்க்கும்போது ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. தேங்க்யூ. இப்போ நீங்கள் வந்து டப்பிங்கில் உங்களுக்கு எது சேலஞ்சிங்காக இருந்தது அப்படின்னு சொன்னீங்க. இதுவே வந்து நீங்கள் ஆக்ட்ரஸ் ரோல் பண்ணும்போது அதில் உங்களுக்கு எது ரொம்ப சேலஞ்சிங்காக இருந்தது? இல்லை எனக்கு எல்லாமே சேலஞ்சிங் தான். இந்த கேரக்டர் தான் அந்த கேரக்டர் தான் இல்லை, எந்த கேரக்டர் எனக்கு கொடுத்தாலும் அந்த கேரக்டர் எனக்கு சேலஞ்சிங்கான கேரக்டர் தான். நான் அது வந்து நல்லா பண்ணணும், நம்மளால் அதை தான் சொன்னேனே, என்ன பண்ண முடியுமோ அதை நான் வந்து பெஸ்ட்டாக பண்ணணும்னு நினைப்பேன். வேறு யாருன்னா இந்த மாதிரி சொன்னாங்கன்னா கூட இந்த சின்ன பசங்க சொல்லுதுங்க, இப்போ வந்த பசங்க சொல்லுதுங்க, அதெல்லாம் நினைக்க மாட்டேன். ஏன்னா அவங்களுக்குள்ளேயே ஒரு நல்ல கருத்துகள் இருக்கலாம். அதனால் அவங்களுடைய அது கருத்துக்களையும் வாங்கிக்கிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கு அதில் நான் வந்து நல்லா பண்ணுவேன். அவ்வளோதான். எல்லாமே எனக்கு சேலஞ்சிங் கேரக்டர்ஸ் தான்.
சூப்பர் மேம். இப்போ இந்த துறையில் வந்து கிடைக்கிற அங்கீகாரம் மாதிரி இப்போ வந்து நிறைய அவார்ட்ஸ் எல்லாமே வச்சு இப்போ சீரியலுக்கே வந்துட்டு டெபியூட் மருமகள் மாமியார் அப்படின்னு கொடுக்குறாங்க. பட் இந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் முன்னாடி வருஷம் வரைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் இல்லை. ஸோ அது வந்து உங்களுக்கு கொஞ்சம் வருத்தப்படுற விஷயமா இருக்கு. ஏன்னா நம்மளுக்கு ஒரு பூஸ்ட் ஒரு என்கரேஜ் அந்த மாதிரி கிடைச்சிது அப்படின்னா நம்ம இன்னும் நிறைய விஷயங்கள் செய்வோம் அப்படின்னு இருக்கோம்ல மேம். அந்த ஒரு வேரியேஷன் உங்களுக்கு எப்படி இல்லைம்மா, இப்போ வந்து நிறைய சேனல்ஸுங்க வந்துருச்சு. முதல்லலாம் வந்து படங்கள் போய் பார்த்தா தான் உண்டு. அதுக்கப்புறம் வந்து தூர்தர்ஷன் ஒன்று வந்தது. ஸோ தூர்தர்ஷன் வரும்போது அதுலேயே வந்து பெரிய பெரிய ப்ரொடியூசர்ஸ் அதாவது டைரக்டர்ஸ்க்கு வந்து ரொம்ப ஃபேமாக இருந்தாங்க. அதாவது இங்கே பாலச்சந்தர் சார், பாரதி ராஜா சார் மாதிரி தூர்தர்ஷன்லேயே ஜிபிஆர் அப்படின்னு போட்டால் இன்னைக்கு ஜிபிஆர் சார் ட்ராமாவா உட்காந்து பார்க்கலான்னு இருப்பாங்க. தஞ்சை வாணன் சார்னு போட்டால் அவங்க ட்ராமாவா சேனாபதி, கோபாலி சார், ஸோ இந்த மாதிரி ஜெயலக்ஷ்மி மேம். ஸோ இவங்களதெல்லாம் நிறைய அவங்களோட பேர்லாம் வந்துச்சுனாவே உட்காந்து பார்க்கக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி ஆடியன்ஸ் இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி நாடகங்கள் இருக்கும்போதும் வந்து நல்ல நேம் தான் இருந்தது. அப்போவும் வந்து அவார்டுகள் இருந்தது. ஆனால் வந்து இப்போ இந்த சேனல்ஸ் நிறைய ஆனதுனால அது வந்து நம்ம எல்லாமே வந்து மக்களுக்கு தெரியுது, வெளியில் தெரிய வருது. அதை தான் முதல்லலாம் கூட அவார்டுகள்லாம் நிறைய கொடுத்துட்டு தான் இருந்தாங்க. ஸோ இப்போ வந்து இந்த மாமியார், இப்போ நம்ம ஃபாதர்ஸ் டே, பிரதர்ஸ் டே, ஃப்ரெண்ட்ஸ் டே அதெல்லாம் இருந்தது அப்போது கிடையாது. அதாவது நாகரீகங்கள் வளர 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 எல்லாமே வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிட்டே இருக்குது. ஸோ அதனால் இது எனக்கு வரலையே போலையே, அந்த எனக்கு மிகப்பெரிய அங்கீகாரம் மக்கள்கிட்ட இருந்து கிடைக்கும் போது இந்த அவார்டை வாங்கி நான் கண்ணாடி ஷோகேஸில் வைக்கிறதுனால எனக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதனால் மக்கள்கிட்ட இருந்து எனக்கு அங்கீகாரம் கிடைக்கிது. அதே மாதிரி ஸ்டேஜ்லேயும் வந்து கூப்பிட்டு நீங்கள் நல்லா பண்ணீங்கன்னு எனக்கு அது வந்து அவார்டு மாமியாருக்கோ வில்லிக்கோ பாட்டிக்கோ அம்மாவுக்கோ எதுக்கு கொடுத்தாலும் அதே நான் வந்து சந்தோஷமாக வாங்கிப்பேன். வாங்கலை, எனக்கு கொடுக்கல, எனக்கு வரலைனாலும் அதை பற்றி நான் வந்து வருத்தமும் பட மாட்டேன். இதுவும் கடந்து போகும்னு போய்கிட்டே இருப்பேன். சூப்பர் மேம். மேம் இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க, நான் கேட்கணும்னு நினச்சிருந்தேன், இந்த வில்லியா நீங்கள் ஒரு சில கேரக்டர்ஸ் நீங்கள் பண்ணியிருப்பீங்கள்ல, அதுக்கு கொடுத்த டப்பிங் மட்டும் ஏதாவது ஒரு டைலாக் பேச முடியும்? வில்லியா டப்பிங் இல்லை, அது வந்து அந்த பிக்சர்ஸ் எல்லாம் போட்டு பார்க்கும்போது தான் நமக்கு வந்து கரெக்டாக தெரியும். அது இப்போ நார்மலாக பேசினோம்னா அது கரெக்டாக வராது. அந்த சிரிக்கிறதுலேருந்து ஒரு மாதிரி எகத்தாளமாக பேசுறது அதெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த மைக்கில் நம்ம கொடுத்தோம்னா அந்த பிக்சர்ஸோடு பார்க்கும்போது தான் அதனுடைய எஃபெக்ட் உங்களுக்கு தெரியும். ஓகே மேம். ஒரு 50 இயர்ஸ் ப்ளஸ்ஸாக நீங்கள் வந்து இந்த சினிமா துறையில் இருக்கீங்க மேம். உங்களோட மறக்க முடியாத அனுபவம் அப்படின்னா எதை சொல்வீங்க? இல்லை, மறக்க முடியாத விஷயம் நிகழ்வு அப்படின்னா என் தந்தை என்னை விட்டு மறைந்தது. ஏன்னா தூர்தர்ஷன் ட்ராமா ரிஹர்சல்ஸ் பண்ணிட்டு வரும்போது தான் வந்து ஆக்சிடெண்ட்டில் அப்பா இறந்துட்டாங்க. ஸோ அது மறக்க முடியாத சோகமான நினைவு. சந்தோஷமான நினைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேப்டன் விஜயகாந்த், அப்போ வந்து நான் விஜிமா தான் கூப்பிடுவேன். அகல் விளக்கு படம் சொன்னேன் இல்லைங்களா, அந்த படம் வந்து மதுரையில் தான் ஃபுல்லாக வந்து நாங்கள் தங்கி இருந்தது. ஆலவாயின்னு ஒரு ஹோட்டலில். மதுரை தான் வந்து விஜயகாந்த் அவர்களுடைய நேட்டிவ் பிளேஸு. ஸோ அப்போ வந்து அது ஃபஸ்ட்டு படம், அவருக்கு அந்த பயங்கியம் எல்லாமே இருக்கும். அப்போ வந்து அடுத்த நாள் வந்து ஷோபா மேடமோடும் இவர் விஜயும் வந்து சேர்ந்து ஒரு சாங் ஏதோ நினைவுகள், அது ரொம்ப ஃபேமஸான சாங் அது அகல் விளக்கில். அதுக்கு வந்து நான் அடுத்த நாள் ஷூட்டிங்கு விஜிமா வந்துட்டு முதல்ல ஐயோ அடுத்த நாள் அவங்களோட ஷூட்டிங் நான் எப்படி பண்ணுவேன்னு நைட்டு வந்து எங்களோட ரூமுக்கு வந்துட்டு நான் வந்து ஷோபா மாதிரி அவர் வந்து அவருடைய போர்ஷன்ஸ் அதே மாதிரி டான்ஸ் கொரியோகிராஃபர் பண்ணுற மாஸ்டர் வந்து சொல்லி கொடுக்க அந்த ரிஹர்சல் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அந்த அடுத்த நாள் ஷூட்டிங்கில் போயிட்டு ஓரளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு அவர் நல்லபடியாக பண்ணிட்டாரு. ஸோ அது வந்து சந்தோஷம். அப்போத்துலேருந்து ஆரம்பித்தது தான் வந்து விஜயகாந்த் சாரோடைய எங்கள் ஃபேமிலி நட்பு. அப்பாவுக்கும் அங்கே டிஸ்ட்ரிபியூட்டராக இருந்ததுனால ஆல்ரெடி மதுரையில் நிறைய டிஸ்ட்ரிபியூட்டர் தெரியுங்கிறதுனால விஜய் சார் வந்து இங்கே வந்தார்னா அதுக்குண்டான ஒரு நல்ல விஷயங்களையும் அப்பாவும் முடிஞ்ச அளவுக்கு செஞ்சார். அதுக்கப்புறம் என்ன பண்ணார்னா விஜயமா வந்து நூலருந்த பட்டம்னு ஒரு படம் தேனியில் ஷூட்டிங்கு, மௌலீஸ்வரையா டைரக்ஷனு. அப்போ வந்து கேட்டாங்க செகண்ட் ஹீரோயினிக்கு வந்து ஆர்டிஸ்ட் வேணும்னு வந்து விஜயமா வந்து இருக்காங்க எனக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க அப்படின்ட்டு அங்கேருந்து தேனியிலேருந்து வந்து அப்போ நாங்கள் மின்ட் ஸ்ட்ரீட்டில் இருந்தோம். என்னையும் அம்மாவையும் கூட்டிக்கிட்டு நாங்கள் வந்து சென்னையிலேருந்து பஸ்ஸில் போகிறோம். தேனிக்கு நான் அம்மா விஜி 3 பேர் உட்காந்துட்டு பஸ்ஸில் போகிறோம். தேனிக்கு போய் அங்கே நடந்து அந்த படம் வந்து தேனியில் எடுத்தாங்க. அதில் செகண்ட் ஹீரோயினாக பண்ணேன். அது நூலருந்த பட்டம் பெரிய விஷயமா இருந்தது. ஆனால் ஆரம்பத்தில் சந்திரசேகர், ராதா ரவி, அப்புறம் வந்து தியாகு, மதுரையில் பாண்டியன், அப்புறம் எஸ் சந்திரன் சார், இவங்க எல்லாம் சேர்ந்தது தான் அது ஒரு குரூப்பு. ஸோ எனக்கு வந்து விஜயமா வந்து என்னை கூட்டிகிட்டு போய் அந்த வந்து அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ணி என்னை பண்ண வச்சது எனக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவமாக, எனக்கு சந்தோஷமான ஒரு அனுபவம். அதுக்கப்புறம் எனக்கு குழந்தை பிறந்தது ஒரு மறக்க முடியாத அது ஒரு இனிமையான தருணம். அது உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான விஷயம்டா. இதுதான் சோகத்துக்கும் சந்தோஷம்
சந்தோஷத்துக்கும் உண்டான விஷயம். இப்போ இந்த திரையுலகில் வந்து 50 இயர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு பேசியிருந்தோம் மேம். இப்போது நீங்கள் இத்தனை வருஷத்தில் என்ன மாறிடுச்சுன்னு நினைக்கிறீங்க? ஒரு இன்டர்வியூவில் நீங்கள் சொல்லியிருந்தீங்க மேம், நம்ம முன்னாடி டப்பிங்லாம் பேசுகிறோம் அப்படின்னா பின்னாடி போய் பேசுறதை விட முன்னாடியே மைக் இருக்கும், நம்ம அதை போய் பேசணும். இப்போது நிறைய விஷயங்கள் டெக்னாலஜிக்கலாக நம்ம வளர்ந்ததுனால நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்குது அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாம். அப்படின்னா முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்குமான அந்த வேரியேஷன் அதுதான் மேம், முன்னாடி இருந்து எக்யூப்மெண்ட் எல்லாம் அவ்வளோவா கிடையாது. இப்போ நிறைய விஷயங்கள் வந்து முன்னணியில் இருக்குது. இப்போ வந்து கால நேரம் வந்து இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொன்று சொல்ல போனீங்கன்னா நான் நடிக்கிற சீரியலுக்கு எனக்கே இன்னொருத்தர் டப்பிங் பேசிகிட்டு இருக்காங்க. ஓகே. ஆமாம், ஏன்னா இன்றைக்கி எடுப்பாங்க, உடனே நைட்டே வந்து அவங்களுக்கு டப்பிங் பண்ணி ஆகணும், அப்புறம் எடிட் பண்ணி ஆகணும், அடுத்து வந்து டெலிகாஸ்ட்டு. ஸோ இந்த மாதிரி காலைல சுடுத்தண்ணி ஊற்றுன மாதிரி ஓடிட்டு இருக்காங்க. ஸோ அந்த நேரத்துக்கு நம்ம அங்கே ஆக்ட் பண்ணுறதை விட்டுட்டு இங்கே வந்து டப்பிங் பேசுறது எனக்கு முடியல. இப்போ எனக்கே டப்பிங் வந்து இப்போ பாண்டியன் ஸ்டோர்ஸ்க்கும் அதுவே வந்து சில பேர் கேட்டாங்க, நீங்கள் பேசலாமே மேடம். இல்லை, பேசுகிறவங்க நல்லா தான் பேசுகிறாங்க, பட் என்னுடைய குரல்ன்றது வந்து அப்படியே கொடுக்க முடியாது இல்லைங்களா. அவங்களால முடிஞ்ச பெஸ்ட்டு பண்ணுறாங்க, பட் வந்து எனக்கு நேர காலம் இல்லை. ப்ரொடியூசர் சைட்லேயே சொல்லிட்டாங்க, நான் சொல்லலை. ப்ரொடியூசர் என்ன சொல்லிட்டாங்க, இல்லை மேடம் நீங்கள் அங்கே போய் பேசுகிற அந்த ஒரு 1 hour இங்கே நாங்கள் ஒரு சீன் எடுத்துடுவோம். ஸோ அதனால் தயவு செஞ்சு வந்து நீங்கள் உங்கள் மனசை கட்டுப்படுத்திக்கங்க மேடம், தயவு செஞ்சு. ஏன்னா நீங்கள் எத்தனையோ பேருக்கு டப்பிங் பேசியிருக்கீங்க, ஆனால் இந்த மாதிரின்ட்டு. அதனால் பாண்டியன் ஸ்டோர்ஸில் லோகநாயகி ராஜேந்திரன் அவங்க பேசுகிறாங்க. இதில் வந்து அண்ணான்னு ஒரு சீரியல் பண்ணிகிட்டு இருக்கேன். அதில் வந்து சரளான்னு ஒருத்தர் பேசுகிறாங்க. பட் 2 பேருமே அவங்களுடைய ஜாப் ரொம்ப அழகாக, நான் என்ன எக்ஸ்ப்ரெஷன்ஸ் கொடுத்துருக்கனோ அதை வந்து ரொம்ப அழகாக பண்ணுறாங்க. அதனால் இப்போது ஸ்பீடு தான், நேரம் இல்லை. அதனால் வந்து ஓடிட்டு இருக்கிற தேவையாக இருக்கிறதுனால அதுதான் வித்தியாசமே தவிர மற்றபடி எல்லாம் வேறு எந்த வித்தியாசமும் இல்லை. ஆனால் முன்னெல்லாம் என்னம்மா, நாங்கள்லாம் டப்பிங் நாங்கள் பேசும்போது ஒரு ரீல் போடுவாங்க. ஒரு ரீல் போட்டால் அந்த ரீல் ஃபுல்லாக பேசணும். கடைசியில் யாராவது ஒன்று விட்டாங்களோ கூட மறுபடியும் ஃப்ரம் த பிகினிங் போகணும். இப்போ அது கிடையாது. பஞ்ச், இதை இப்படி கொஞ்சம் நகர்த்திக்கங்க, அப்படி கொஞ்சம் இழுத்துக்கங்க, இப்படி கொஞ்சம் தள்ளிக்கங்க, இப்படி சொல்லலாம். ஸோ அவங்களே பண்ணிப்பாங்க. இன்ஜினியர்ஸ் நல்ல இப்போது ரொம்ப சூப்பரான இன்ஜினியர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஸோ அவங்க பண்ணிப்பாங்க. இல்லை மேடம், நான் சொன்னேன், இல்லைப்பா கொஞ்சம் சிங்க் சரியில்லையா. இல்லை மேடம், நாங்கள் அதை நகர்த்திக்கிறேன் மேடம், நீங்கள் ப்ராப்ளம் இல்லை மேடம், சரியாக வந்துடும். நாங்கள் நகர்த்தினா கூட விட மாட்டேன், நீ நகர்த்திட்டு எனக்கு போட்டு காமிவேன். அப்புறம் ஓகேப்பா சரி. ஏன்னா அந்த ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன்ன்றது பண்ணுற ஒவ்வொருத்தருக்கும், அதாவது ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், எந்த டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், அவங்களுக்கு இருக்கணும். ஸோ அது வந்து முக்கியமாக வந்து இம்பார்ட்டண்ட்டாக நான் நினைப்பேன். சூப்பர் மேம். இந்த திரையுலகம் சரி வெளியிலையும் சரி உங்களுக்கு இன்ஸ்பயராக, எனக்கு ரோல் மாடல் இன்ஸ்பிரேஷனாக யாருன்னு நினைக்கிறீங்க நீங்கள்? ரோல் மாடல்னால் சிவாஜி அப்பா தான். நடிப்புனாவே சிவாஜி அப்பா தான். அவர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி தீர்க்கதர்ஷின்னு ஒரு படம் பண்ணேன். அது ஒரு பெரிய சூப்பரான ஒரு விஷயம். அவரே வந்து என்னை கிளாப்ஸ் பண்ணி பாராட்டி, அதுக்கப்புறம் அவரே வந்து ஃபோட்டோகிராஃபரை கூப்பிட்டு ஒரு ஸ்டில்லெல்லாம் எடுத்து எனக்கு அவங்க கையாலே எனக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க. ஸோ எனக்கு நடிப்புன்னு பார்த்தா அவர் தான், அது சான்ஸே கிடையாது. அவரு ஆச்சிமா, அவங்க 2 பேரை விட்டு நம்ம வந்து ஆக்டிங்கில் வந்து சொல்லவே முடியாதும்மா. டப்பிங் பார்த்தீங்கன்னா வந்து முன்னாடியெல்லாம் நிறைய பேர் இருந்தாங்க. ராமூர்த்தி அண்ணன், தீனரட்சகன் அப்பா, சவுந்தரவல்லி அம்மா, அப்புறம் வந்து நிறைய ஆர்டிஸ்ட்டுங்க, பத்மாவதி, லலிதா அம்மா, நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க ஆர்டிஸ்ட் பட்டாலும் பெருசாக இருக்கும், டப்பிங் ஆர்டிஸ்ட் பட்டாலும். ஸோ அதனால் அவங்கள சொல்ல முடியும். ஆனால் அதுக்கப்புறம் ஹேமா மாலினின்னு ஒருத்தர். ஸோ அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய டப்பிங் ஆர்டிஸ்ட். துர்கா சுந்தர்ராஜன், அப்புறம் அனுராதா, ஸோ நிறைய பேர் இருக்காங்க, ஜெய்கீதா. ஸோ அதனால் வந்து நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதை வந்து தாண்டி போயிட்டே தான் இருக்கணும் நமக்கு. அது ஒன்று உமாபரணி, இவங்கெல்லாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. சூப்பர் மேம். ஸோ இப்போ நீங்கள் இந்த சினிமா ஃபீல்டில் இல்லை அப்படின்னா, இப்போ நீங்கள் சைல்டுலேருந்தே நீங்கள் ஒரு ஆர்டிஸ்ட்டாக இருக்கீங்க. இப்போ இந்த சினிமா ஃபீல்டு இல்லை அப்படின்னா நீங்கள் வேறு என்னவாக ஆயிருந்தீங்க? எனக்கு டாக்டர் ஆகணும் தான் ரொம்ப ஆசை. ஓகே. டாக்டர் ஆகணும்னு ஆசை, படிப்பு ஏறல, என்ன பண்ணுறது. அதில் வந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டாக வந்து அது நடுவில் இந்த ஆக்டிங் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. ஸோ அதனால் அது எனக்கு தட்டுப்பாடு ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு அப்பா அம்மாவுக்கு இருந்த ஆசை, அதுக்கப்புறம் எனக்கு 4 மடங்கு இல்லை 400 மடங்காக எனக்கு ஆயிடுச்சு. ஸோ அதனால் எனக்கு படிப்பில் அந்த அளவுக்கு கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா டாக்டர் மாப்பிள்ளையெல்லாம் பார்த்தாரு. ஸோ டாக்டர் மாப்பிள்ளையாவது கல்யாணம் பண்ணி கொடுப்போன்னு பார்த்தாரு. அதுக்கப்புறம் அதுவும் செட் ஆகலை. சரி, யாருக்கு என்னதுன்னு எழுத்துப்பட்டிருக்கோ அதுதான் நடக்கும். ஆனால் நான் அப்படி பண்ணியிருந்தேன்னா கூட இந்த இப்போ நான் இருக்கிற சுகமான வாழ்க்கை, சந்தோஷமான வாழ்க்கை அமைஞ்சிருக்குமான்னு சொல்ல முடியாது. ஏன்னா அப்படி ஒருத்தர் எனக்கு வந்து கணவராக கிடைச்சிருக்காரு. ஸோ அது வந்து மறக்க முடியாத ஒரு விஷயம். என்னுடைய முன்னேற்றத்துக்கு, என்னுடைய என்ன சொல்கிறது, பெரிய பெரிய அவார்டு ஆகட்டும், பெரிய பெரிய விஷயமாகட்டும், எனக்கு வந்து அப்ரிசியேஷன் கொடுத்து என்னை பண்ணுறதுக்கு எங்கள் அப்பா இருந்தார். எங்கள் அப்பா கால் தவறாமல் அப்படியே அதே சோடில் வந்தவர் தான் என் கணவர். எல்லாரும் சொல்லுவாங்க, அவர்கிட்டயே சொல்லியிருக்காங்க நிறைய பேர், மிகப்பெரிய ஆட்கள் சொல்லியிருக்காங்க, நீ என்ன எப்போ பார்த்தாலும் ஸ்ரீலேகாவுடைய ஹஸ்பண்ட் ராஜேந்திரன் சொல்கிற,
அது எப்படி அவன் பொண்டாடி பேர் சொல்லி நீ சொல்றியே தப்பாச்சேனா? அதில் எனக்கு ஒரு தப்பும் இல்லை, குழந்தை மாதிரி அவங்க, என் குழந்தைய நான் வளர்த்து விடுறேன், இதில் என்ன இருக்கு அப்படின்வார். ஸோ அதெல்லாம் வந்து வெகு சிலருக்கு தான் அந்த மாதிரி ஒரு எண்ணங்கள், அந்த ஒரு நினைவுகள்லாம் வரும். ஸோ அதனால என் கணவர், நான் வந்து ஒரு அவார்டு வாங்குறதுக்கு போறேன்னா என்ன அவர் வந்து ரொம்ப சேர்ஃபுல் பண்ணி அனுப்பி வைப்பாரு. இப்படி போமா அப்படி போமா, இது பண்ணுமா அது பண்ணுமான்ட்டு. ஸோ அதனால அவர் இப்படி ஒரு கணவர் எனக்கு அமைஞ்சது. என் மகனும் இப்போல்லாம் வந்து ரொம்ப ஆர்வமா, அப்போ அவனுக்கு தெரியாது, இப்போ வந்து அம்மா இது நீ பண்ணியிருக்கம்மா, அம்மா இது இப்படி பண்ணக்கூடாதுமா, இது தப்புமா, இந்த யூடியூப் அது இதெல்லாம் என்னமோ வருது இல்லைம்மா, எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஸோ அதனால அதை பண்ணிட்டேன், அம்மா இல்லைம்மா இது மாதிரி பண்ணக்கூடாதுமா, இப்படி பண்ணணும்மா அப்படின்னு அவர் சொல்லி தருவார் மகன். அப்புறம் இவர் வந்து நான் ஏதாவது அவார்டு வாங்கினேன் அந்த மாதிரினா, இந்த கேரக்டர் இப்படி பண்ணியிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் என் ஹஸ்பண்ட் வந்து இது வரைக்கும் என்னை வந்து ஒரு துளி கூட என்னை மைனஸாக வந்து சொன்னதே கிடையாது. எல்லாமே அப்ரிசியேஷன் தான். பட் பொண்டாட்டின்றதுக்காக இல்லை, சில இடத்துல வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு சொல்லுவார். பட் வந்து என்ன வந்து அப்பாவுக்கு அடுத்து என்னை வந்து முன்னேற்ற பாதையில் கொண்டு செல்றது, வாழ்க்கையிலையும் சரி கலைத்துறையிலையும் சரி, என் கணவர் ராஜேந்திரன் அவர்கள். சூப்பர் மேம். ஸோ சொல்லுவாங்க லைக் வந்து மனைவி கிடைப்பது வரம் அப்படின்ற மாதிரி ஒரு டைலாக் சொல்லுவாங்க. எனக்கு என் கணவர் கிடைச்சது தான் மிகப்பெரிய வரம். அடுத்து அவர் மூலமாக வந்து என் குழந்தை எனக்கு கிடைச்சது பெரிய வரம். சூப்பர் மேம். ஸோ இப்போ வந்து நீங்கள் சொல்லியிருந்தீங்க, நம்ம முன்னாடியே அவார்ட்ஸ்ன்னு பேசும்போது எனக்கு பெரிய பெரிய அவார்ட்ஸ் வாங்கிறத விட எனக்கு மக்கள் மத்தியில் இருக்க கண்டிப்பா awards ரொம்ப பெரிய கண்டிப்பா. எனக்கு கிடைச்சிருச்சுன்ட்டு நீங்கள் கலைமாமணி விருதும் வாங்கியிருக்கீங்க. அது இல்லாமல் வேற என்ன விருதுகள் நீங்க- கலைச்செல்வம் அவார்டு வாங்கியிருக்கேன்மா. கலைச்செல்வம் அவார்டு வந்து நடிகர் சங்கத்தில் கொடுத்தாங்க. கலைமாமணி வந்து அவார்டு வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து மயிலாப்பூர் ஃபைன் ஆர்ட்ஸ் அவார்டு வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் நிறைய அவார்டுகள் வாங்கியிருக்கேன். அப்புறம் வந்து எனக்கு மறக்க முடியாத இன்னொரு விஷயம் வந்து, காமராஜர் அவர்களுடைய கதையை வந்து விஜிபி சந்தோஷம் சார் எடுத்தார். ஸோ அவங்களுடைய அந்த வெப் ஃபிலிமில் வந்து நான் வந்து காமராஜர் அவர்களுக்கு தாயாக நடிச்சிருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா 3 விதமான கெட்டப், ஒன்று யங்கு, ஒன்று மிடில், இன்னொன்று ரொம்ப ஓல்டு, அந்த 3 கெட்டப். ஸோ அதில் வந்து எனக்கு அவார்டு கிடைச்சிது. ஸோ அது எனக்கு மறக்க முடியாத அனுபவம். ஜனாதிபதி வெங்கட்ராமன் ஐயா கையால் எனக்கு அவார்டு கிடைச்சிது. அப்புறம் இன்னொன்று வந்து பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு வந்து டெல்லி கணேஷ் சாருடைய ஸ்டேஜ் நாடகத்தில், அதில் பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு எனக்கு கிடைச்சிது. இதெல்லாம் வந்து இத்தனை அவார்டுகள் கிடைச்சிது. அதுக்கப்புறம் நிறைய அவார்டுகள் நிறைய பேர் எல்லாம் கூப்பிட்டு கொடுப்பாங்க. நிறைய அவார்டுகள் நிறைய கிடைச்சிது. சூப்பர் மேம். ஸோ இப்போ வந்து ஒரு விமனாக நீங்கள் இந்த ஃபீல்டில் என்ன மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க? நிறைய சொல்லியிருந்தீங்க. நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் தான்மா. எங்கே போனாலும் நமக்கு வந்து வாய்ப்புகள் கிடைக்காது. அதில் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெங்களூரில் போனால் அவங்க வந்து லைவ் டப்பிங் எடுக்கிறாங்க, லைவ் மைக் வச்சு பேசுகிறாங்க. அதெல்லாம் கன்னடம் தெரிஞ்சவங்களா இருந்தால் கூட அங்கே போய் நம்மளால் ஒர்க் பண்ண முடியாது. மலையாளத்தில் போனீங்கன்னா மலையாளத்தில் நம்ம தமிழ் ஆர்டிஸ்ட்டுக்கு கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து அவங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறம் தான் நமக்கு தமிழ் ஆட்களை கூப்பிடுறாங்க. ஸோ தெலுங்குலேயும் அதே மாதிரி தான். அந்த மாதிரி இல்லாமல் தமிழ் ஆட்களுக்கு தமிழ் ஆட்களே வந்து கையை தூக்கி விடணுங்கிறது தான் என்னுடைய மிகப்பெரிய கவலையாக இருந்து, அது அப்படி கொடுத்தாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்றது தான் என்னுடைய அபிப்பிராயம். எஸ் மேம். இப்போ நம்ம இந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி அப்டேட் ஆகிட்டே நம்ம வந்துட்டே இருந்தால் தான் நம்ம இந்த கண்டிப்பா இருக்க முடியும். அது நீங்கள் முன்னாடியே சொல்லியிருந்தீங்க. லைக் நான் எவ்வளோ பெரிய இப்போ 50 இயர்ஸாக நான் ஒர்க் பண்ணியிருந்தாலும் இப்போ அப்கமிங் யாராவது வராங்கன்னா நான் அவங்க சொல்லும்போது அதை கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பாம்மா. ஸோ இப்போ நீங்கள் இந்த சீனியர் ஆக்டர்ஸாக இப்போ வளர்ந்து வரும் நடிகர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இல்லைம்மா, நமக்கெல்லாம் நிறைய பேர் சொல்லி கொடுத்து நம்ம வந்தோம். அப்போ நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இருந்தாங்க. அதான் சொன்னேனே நான், பிரபு அண்ணன், அப்புறம் வந்து இவங்க ஆச்சிமா, சிவாஜி அப்பா, அதுக்கப்புறம் வந்து சிவகுமார் அண்ணா, இந்த மாதிரி நிறைய ஆட்கள் அப்போல்லாம் இருந்தாங்க நமக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு. நாமளும் வந்து கேட்டுக்கிட்டோம். அதை கேட்டுட்டு தான் இந்த நிமிஷம் வரைக்கும் ட்ராவல் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இப்போ வர்ற குழந்தைகள், அது ஹீரோவாக இருக்கட்டும், ஹீரோயினாக இருக்கட்டும், கேரக்டர் ரோல் பண்ணுற பிள்ளைங்களா இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எந்த லாங்குவேஜ்லேருந்து வந்தாலும் எல்லாமே வெரி குட் டேலண்டட் ஆர்டிஸ்டாக இருக்காங்க, பிரில்லியண்ட்டாக இருக்காங்க. டேலண்டட் ஆர்டிஸ்ட்ன்றதை விட பிரில்லியண்ட்டாக இருக்காங்க. நல்லா வந்து தொழில் நுணுக்கங்கள்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்காங்க. அதெல்லாம் எங்களுக்கு தெரியறதுக்கு பல காலம் ஆச்சு. ஆனால் இப்போ வர்ற பிள்ளைங்கள்லாம் நல்லா டேலண்டடாக இருக்காங்க. அதனால தான் இப்போ வந்து நமக்கு எதுனா தெரியல பசங்களாம் சொன்னாங்கன்னா கூட அவங்ககிட்ட வந்து ஓகேப்பா, சரிப்பா, சேர்த்துக்கிறேன்ப்பா, பண்ணிக்கிறேன்ப்பா அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ என்னை எல்லாருக்குமே வந்து பிடிக்கிறதுக்கு காரணம் இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம். யாரையும் வந்து நான் இக்னோர் பண்ண மாட்டேன். பிடிச்சதுன்னு சொல்லுவேன், பிடிக்கலன்னா அவங்க பக்கமே போக மாட்டேன். அதுதான் என்னுடைய கேரக்டர். அந்த மாதிரி மூஞ்சிக்கு நேராகவே பேசிடுவேன். இந்த பின்னாடி போய் பேசுறது அந்த கேரக்டர்ஸ் கிடையாது நான். ஸோ அதனால இப்போ இருக்கிற பிள்ளைங்க நல்ல டேலண்டோட வருது. ஸோ அதனால வந்து அவங்க கிட்ட போயிட்டு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிறதுனால ஒன்றும் தப்பு கிடையாது. நம்ம இன்னும் வந்து இப்போ ரஜினி சாரை பார்த்தீங்கன்னாவே படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற சின்ன சின்ன நல்ல ஆர்டிஸ்ட்டுங்களை போட்டு அது மூலியமாகவும் வந்து நிறைய அவருக்கு, அதாவது ரஜினி சார் மெயின், அதை சான்ஸே கிடையாது, யாராலையும் அடிச்சுக்கவே முடியாது. ஆனால் துணைக்கு இருக்கணும் இல்லையா, நல்ல நல்ல நடிகர்களாக போட்டு அவர் இருக்கிற இதுக்கெல்லாம் நாங்கள்லாம் ஒன்றுமே கிடையாதுமா, சரியா? அவரே
அந்த மாதிரி அனுசரித்து எல்லாரையும் அரவணைச்சிக்கிட்டு போகும்போது அதையெல்லாம் பார்த்து நம்ம கற்றுக்கிட்டு நம்ம செஞ்சுட்டு போகணும். அதுலேருந்து ஒரு டிப்ஸ் தான் நான் எடுத்துக்கிட்டு இப்போ வந்து நான் சீரியலில் இருக்கும்போதும் சரி, சினிமாவில் இருக்கும்போதும் சரி, நான் வந்து என்னுடைய சீரியல் அனுபவங்களில் படப்பிடிப்பில் எப்படி நடந்துக்கணுமோ நடந்துக்கிட்டு போகிறேன். இதுதான் எனக்கு இன்ஸ்பிரேஷன்ஸ். பார்த்தீங்கன்னா கமல் சார், ரஜினி சார், இவங்கெல்லாம் தான். ஸோ இதுதான் விஷயமே. ஸோ இந்த பொங்கல் திருநாளில் வந்து உங்ககிட்ட பேசினது வந்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கடைசியாக நீங்கள் நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க மேம்? நேயர்களுக்கு எப்பவும் எல்லாம் படம் பாருங்கள், சீரியல் பாருங்கள், எல்லாம் பாருங்கள். பட் வந்து என்னைக்கு இருந்தாலும் சந்தோஷமாக மன நிறைவோட இன்னைக்கு நாள் இந்த நிமிஷம் உங்களோடது. அதில் போய் ஸ்ட்ரெயின் கவலையெல்லாம் வச்சுக்கிட்டு அடுத்த நிமிஷத்துக்கு உண்டான இந்த நிமிஷத்தில் நினச்சிக்கிட்டு வருத்தப்பட்டு இருக்காதீங்க. எது நடக்குமோ அது நல்லதாகவே நடக்கும், சிறப்பாகவே நடக்கும். உங்களை மாதிரி ரசிகர்களும் மக்களும் இருக்கிறதுனால தான், நீங்கள் ரசிக்கிறதுனால தான் எங்களுடைய விஷயங்கள், எங்களுடைய சினிமா ஆகட்டும், சின்ன திரையாகட்டும் வளர்ந்துக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு எப்பவும் இருக்கணும். பொங்கலை நீங்கள் சிறப்பாக கொண்டாடுங்க. ஹாப்பி பொங்கல், இனிய தைத்திருநாள் வாழ்த்துக்கள். இந்த ஆல் இண்டியா ரேடியோ ப்ரோக்ராம் மூலமாக உங்கள் எல்லாருக்கும் நான் வாழ்த்து சொல்கிறதுல ரொம்ப பெருமைப்படுறேன், ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த நிகழ்ச்சி அமைச்சு கொடுத்ததுக்கு ஆண்டவனுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். நன்றி, வணக்கம். இதுவரை தொடரும் என் கலைப்பயணம் நடிகை மற்றும் பின்னணி குரல் கலைஞர் ஸ்ரீலேகா ராஜேந்திரன் அவர்களுடன் நேர்முகம்